சரியான மணல் உலட்ட போகுது. முதல்ல என் கூட ரூர் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கேன். பெரிய மீன்டா, 20-30 குலைக்கிட்ட இருக்கும். என்னடா உள்ள வந்து வாய்க்குள்ளே முழுங்கிருச்சு. பார்த்த விராமீனை பிடிச்சிட்டேன் நண்பர்களே. இங்கே வருங்க நண்பர்களே, எப்படி மீன் குறவடா. ரூரு என்னடா ரூரு, சரியான லக்கு. ஒரு குறவை, ஒரு பனையரி கண்டாரு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூண்டில் போட வந்திருக்கோம். என்கிட்ட மூங்கி குச்சி தூண்டில் இருக்குங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின தூண்டில். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த தூண்டில் எடுத்துகிட்டு வரேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன பள்ளம் ஆற்றுல உள்ள தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துலலாம் மீன், பழைய மீன் கிடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மீனை இந்த தூண்டி வச்சு பிடிச்சி அமைச்சு சாப்பிட போகிறோம். முதல்ல என் கூட ரூர் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கேன். என்ன ரூரு, எனக்கு ஒரு தூண்டி, நம்ம ரூருக்கு ஒரு தூண்டி. நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல அப்படியே வாங்களே, ஈச்சம்பழத்தை மட்டும் பாருங்களே, பழுக்கலைங்க. ஆனால் காய் கொள்ளையாக காய்ச்சி கிடக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க. ஐயோ அப்பா, இந்த அளவுக்குலாம் ஒரு சில ஈச்சஞ்செடியில் தான் காய்க்கும். இந்த செடியில் பாருங்கள். ஐயோ என்னது இது. ரூருவை இன்னைக்கு தான் நான் வந்து தூண்டி போட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து அவனு மீன் பிடிப்பான்னு ஒரு நம்பிக்கை. ஃபுல்லாகவே தண்ணி வத்திருச்சு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி தேடிக்கிட்டே போவோம். இந்த ஆற்றுல வந்து பெரிய மீன் நிறையாவது இருந்துச்சு. எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தண்ணி கொஞ்சோண்டு இருக்கும். அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் இருக்கும் பெரிய மீனெல்லாம், அந்த மீனை தான் இப்போ தேடி கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மீன் தேடி மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவியா? இன்னைக்கு ரூரு தான். ரூருவோட மூஞ்ச பாருங்களேன், எவ்வளோ ஊசியாக நியலாக இருக்குதுன்னு. நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல தான் பெரிய மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுற்றி வர உள்ள தண்ணியெல்லாம் இங்கே தாங்க வந்து தேங்கியிருக்கு. அந்த அடிக்குது பாருங்க. இப்போ அந்த இடத்துல தூண்டில் வீசி பார்ப்பேன். அந்த ஒரு விராக்கன் நிற்கிதுங்க. எதுவும் ஜூம் பண்ணி காட்ட முடியாது உங்கள்கிட்ட, ஆனால் அந்த இடத்துல நிற்கிது. சரி வாங்க, அந்த இடத்துல தூண்டில் போடுவோம். நண்பர்கள் இந்த நேரம் பார்த்து கோபுரம் வேறு ஹாப் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, மீன் உள்ளே போய் இழுத்து வச்சிருக்குது. மீன் மாட்டிருக்குன்னா நல்லது. அப்பா இங்கே பாருங்க, நம்மளோட முதல் மீன். நல்ல ஒரு முரட்டு சைஸு குறவை. இங்கே பாரு ரூரு, இங்கே பாரு மீனை பாரு. டே இங்கே பாரு. என்னடா ஒரு ரியாக்ஷன் காணும். இங்கே பாரா, அவன் வெயில் தாங்க முடியாமல் நாக்கு தள்ளி போய் நிற்கிறேன். கருப்பு நாய்க்கு அதுக்கு ஓவராக ஹீட் ஆகுது உடம்பு. இங்கே பாரா ரூரு, நம்ம ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டோம்டா. இங்கே பாரா, இப்போ எப்படி மோந்து பார்க்க கூட மாட்டேங்குது இல்லை. இதே இந்த மீனை போட்டுட்டு வீட்டில் இருந்தானா வச்சுங்களே, நேக்காக கவி கொண்டு போய் தலை தனியாக முண்டை தனியாக பிச்சு போட்டுரும். இந்த குறவையை சத்தை விட்டோம்னாவே உள்ளே முழிக்கிறேன். இங்கே பாருங்க, உள்ளே பெருச்சு தொண்டைக்கல பல்ல பாருங்க, சரியான பல்லு. குறவையில் எவ்வளோ பெரிய பல்லு பார்த்தீங்களா. உள்ளே வந்து வாய்க்குள்ளே முழுங்கிருச்சு. அறுத்து தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீன் யாருங்க பைக்கில் போட்டுருவான். ரூரே இது அப்படியே வச்சுக்க, மீனை வச்சுக்கிறது உன் பொறுப்பு. யாரா எவ்வளோ பெரிய மீன் வருதுன்னு. ஐயோ அப்பா, மீன் போடுவோம். கடிக்குதுக்கு மாறே காட்டுறா நண்பர்களே. அடுத்த ஒரு மீன். ஐயோ விராக்கன்றா. என்ன மீன்டா? குறவை நண்பர்களே, குட்டியுண்டு குறவைங்க. இங்கே பாருங்க, நம்ம பிடிச்ச 2வது குறவை. தெரியுதா உங்களுக்கு? 2வது குறவை மீன். இதுவும் முள்ளை முழுங்கிருச்சுங்க. கொஞ்சம் விட்டாலும் முள்ளை முழுங்கிருது. பைக்கில் போட்டுருவான். என்ன ரஞ்சித்து, குறவை குழம்புலாம் தின்றுருக்கியா? புளி எடுத்து கொடு. குறவை குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்டா. எவ்வளோ மீன் நீ தின்னாலும் இந்த குறவையை வறுத்து திங்கிறது, குழம்பு வச்சு திங்கிற மாதிரி வரவே வராது. ஒரு பெரிய மீன் வந்துச்சுங்க, நல்லா விராக்கணு. அந்த மீன் மாட்டி போடுன்னு பார்க்குறேன். ஆனால் அதுங்கிட்ட அப்படியே இந்த பாய்ச்சிக்கிலே போகுது. அங்கே ஜிலேபி ஒரு பட்டாளமே நிற்கிது. அது வாய்க்கிட்ட மட்டும் எப்படியாவது தூக்கி போட்டோம்னா மீனை பிடிச்சி போடலாம். நண்பர்களே, ஒரு மீன் நல்லா கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது குறவே அடி விராக்கணா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முறையெல்லாம் விடுதுங்க, விட்டுருச்சுங்க. மாட்டிக்கிட்டியா? 2 மீன்றும். நண்பர்களே இங்கே பாருங்க, ஒரு பனையரி கண்டை ஒன்று மாட்டி இருக்குது. பக்கத்துலேயே ஒரு குறவை ஒன்று மாட்டி இருக்குங்க. இங்கே பாருங்க, சரியான லக்கு. ஒரு குறவை, ஒரு பனையரி கண்டை, 2 மீன் எங்களுக்கு லக்காக மாட்டிருக்குது. இந்த மீன் மட்டும் கையை பொழந்துரு நண்பர்களே. இங்கே பாருங்கள், எப்படி அப்படியே ரொம்ப மாதிரி இருக்குது. ஒரு அறுத்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. இது பிடிக்கையில் மட்டும் பார்த்து பிடிக்கணும். நண்பர்களே மீன் மாட்டிக்கிருச்சுங்க. இங்கே பாருங்க. ஐயோ விட்டுருச்சே. ஆஹா, என்ன பண்ணுறாது? அட பனையரி கண்டடா வருதுடா. ஐய, இதுவும் பனையரி கண்டையாக மாட்டுது நண்பர்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாருங்க, நம்ம ரூரு வராரு. ரூரு ரொம்ப நேரம் கழிச்சு தேடி வந்திருக்கு பாருங்க. ஆளை காணமுட்டு வெயில் தாங்க முடியாமல் போய் வண்டிக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்குது. ரூரு இங்கே வாடா. என்ன வெயில் தாங்க முடியலையா? நண்பர்களே, ஒரு முரட்டு விராமீனுங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தூண்டி இல்லையே. இது தூண்டியில் போட மாட்டான். இங்கே அந்த துணியை தூக்கி பார்த்தியா? ஓட போகிறா. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே.
அங்கே ஒரு பிராமின் தாயா. அட இப்போ தூண்டியில் வந்துச்சு பாத்தியா பார்க்கலையா? விராமினா பெருசா? பிராமினா விராமினா இருந்துச்சு. சொன்னில்ல மேலே வர கைஸ், நாங்கள் பிளான் பண்ண விராவி கண்ணா பிடிச்சிட்டோம். குறி வச்சா விழுகணும், விழுந்துருச்சு பாருங்க. இங்கே பாரா ரூரு. என்னடா ஓடுற மீனை பார்த்துட்டு? டே ரூரு ரூரு இங்கே பாடுறா மீன்ரா, இங்கே பாடுறா உனக்காக விராக்கன்றா. அதே வெயில் தாங்க முடியாமல் வீட்டில் கிடந்திருப்பேன். நான் வேறு இங்கே கூட்டிகிட்டு வந்து அவனை சித்திரவதை பண்ணுறேன். நாங்கள் பார்த்த விராமீனை பிடிச்சிட்டோம் நண்பர்களே. சரியான மீன், வேறு லெவல். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி இந்த விராக்கனை பிடிச்சிட்டோம். மாஸ்டர் பிளானு கரெக்டாக முள்ளை மாற்றினா மீனை பார்த்தா கரெக்டாக வாய்க்கிட்ட போட்டோம், சிக்கிக்குச்சு. வா இந்த மீன் எடுத்து போட்டுரு. இன்னொரு இதுலேயும் முள்ளை கட்டிடுவோம். பெரிய என்னடா மீனை பிடிக்க சொன்னால் என்னடா போதையில் இருக்கியாடா? சரி 2 மீன் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் போய் மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சா, அப்போலே வந்து வெயில் ஓவர், கேமரா ஹீட் ஆகி ஒரு பேட்டரியை உப்பி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம். இந்த மீன் தப்பிச்சு ஓடிடும், பார்த்து பைய போடணும். ஓகேவா? இன்னொரு இதுலேயும் முள்ளை கட்டிடுவோம். பாருங்க, நான் ரகரகமாக முள் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே பெட்டியில் சைஸ் வாரியாக இருக்குது. இது பெரிய முள்ளை கட்டிடுவோம். ஒன்று பெருசு ஒன்று சின்ன கட்டு. இந்த முள்ளே கட்டிடுவோம். 2லேயுமே பெரிய முள் தான் நண்பர்களே. ஒரு பெரிய விராமீன் வந்துச்சுங்க. அந்த இடத்துல போட்டு வச்சா மாட்டிடும்னு பிளான் பண்ணி போட்டோம். ஆனால் போயிட்டு மேலே மருதாணி செடி இருக்குது, அதில் போய் மாட்டிக்கிச்சுங்க தூண்டி. கொஞ்சம் அறுத்துருச்சா நண்பர்களே, கஷ்டப்பட்டு போய் கடைசியில் அறுத்துட்டு போயிடுச்சு. இது கரையில் இருந்துக்கிட்டே நம்ம அறுத்து விட்ருக்கோம் நண்பர்களே. நம்ம அந்த இடத்துல போட்டுக்கிருந்தோம்ல, தூண்டியெல்லாம் அறுத்துட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ வேறு ஒரு பள்ளத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற ரோடை பாருங்கள், அதாவது பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு. வண்டியில் எப்படி பறந்துக்கிட்டு சும்மா ஸ்கிட் அடித்து போகிறோம் மட்டும் பாருங்களே. ஊருவ மடியில் வச்சுக்கிட்டு முன்னாடி தூண்டி கம்பு எல்லாமே இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், சும்மா பர்ன்னு போவான். இதெல்லாம் ஃபுல்லாக மணல் தான். ஃபஸ்ட்டு கியரை போட்டு சர்றன்னு ஏற்றிக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டினா உலட்டிட்டு விழுந்துருவான். இதான்டா பாதை, இதான்டா பாதை, நம்ம போகிறதாண்டா பாதை. சரியான மணல் உலட்ட போகுது. அடுத்து எதிரா பாதை, இங்கிட்டு போனோம்னா செத்தே போயிடுவான். அதனால் இந்த பாதையிலே போவான். எக்ஸல் வண்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக போகலாம். ஃபுல்லாக பனை மரத்துலலாம் நொங்கு காய்ச்சிருச்சு நண்பர்களே. உங்கள் ஊர் பக்கத்துலாம் பனைங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் ஊர் பக்கத்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஃபுல்லாக பனை மரம். இங்கிறா பாதையை காணு. அப்பா வந்தாச்சுரா கொஞ்சம் நல்ல பாதைக்கு. ரூரு வேற இங்கே கிடக்க மாட்டேன். எந்த பழம்டா? இங்கேயா? சும்மா அந்த இடத்துல பார்த்து வச்சுருக்கோம். இங்கிட்டு ஃபுல்லாகவே முன்னே மழை பெய்யல செம்ம மீனாக இருக்கும் நண்பர்களே. இதில் ஃபுல்லாக தண்ணி போகும். இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அங்கன தேங்கி கிடக்குது பள்ளத்தில். அந்த காலத்தில் உள்ளவங்க பாருங்கள், அழகாக வரிசைக்கு பனை மரம் நட்டு வச்சுருக்காங்க. இப்போ உள்ளவங்க நம்ம அதை வெட்டி தாங்க அழிக்கிறோம். எல்லாம் எங்கடா ரஞ்சித்து? எது அட சொல்லாமல் என்ன பண்ணுற ரஞ்சித்து? கெட்டியமாக பிடிச்சிக்கிடோ, தூக்குடா அப்படி. இருறா ரூரு. அப்பா போட்டு பிரேக்க. வந்தாச்சு நண்பர்களே பள்ளத்துக்கு. இறங்குடா. எப்பா வெயில் சரியான வெயிலாக கொடுத்துது. ரூரு எப்படா ரூரு இருக்குது? இங்கே பாருங்க ரூரு, தண்ணி கிடக்குதுடா. இதுலேயும் வந்து குறவை மீன், ஜிலேபி கிடைக்கிது. ஏன்னா நாங்கள் அங்கே கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு கொஞ்ச நாச்சும் 2 பேர் இருக்கோம், சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி மீன் கிடைக்கணும். பெரிய மீன்டா பாருங்க நண்பர்களே. கொஞ்சம் நேரத்தில் ரூர் அங்கிட்டு போயிருச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். தூண்டி இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே போயிருச்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே தெப்பான். ஆஹா விட்டுருச்சுடா. குறைய மாதிரி தான் தெரியுது. தெப்பம் வந்து குத்தா நிற்கிதுங்க. உள்ளே போய் சொருக போகுது. சொருகிச்சு. குறை தாண்டா, குறைவே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறையந்தான் நினைக்கிறேன். குறைவடா முழுங்கிட்டே கிடந்துருக்குறா. சண்டால பாவிட்டு குறவே. இங்கே பாரு ரூரு, இங்கே பாரா மீன். ரூரு வாங்கிட்ட பாரா மீனை. இங்கே பாரா ரூரு, இங்கே வரா. ரூரு என்னடா ரூரு, இங்கே பாரு மீனை பாரு. ரஞ்சித்து அந்த மீனை எப்படியாச்சும் எடுத்துடுறா. நீங்கள் வாயை காட்டு, எவ்வளோ தூரம் முழுங்கிருக்குன்னு பார்ப்பான். காட்டு.
உள்ளே தாண்டா முழுங்கிட்டு கிடக்குது, எடுத்துருவே எப்படி? நண்பர்களே வெயில் ஓவராக போடுது, நம்ம ரூருவை லைட்டாக ஒரு குளியலை போட்டு விட்டுரும். ரூரு வா, பயப்படாத பயப்படாதடா, இரு அப்பா. நானும் ரூரு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேங்க, மீன் ஒன்றும் மாட்டலை. வந்தோடனே ஒரு பெரிய மீன் விட்டுச்சோம், ஒரு குறவை. அதுக்கப்புறம் போட்டு வச்சுருக்கோம். காலையில் வெள்ளனமாவே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன கிடைக்குதா? இல்லையா மாட்டிக்கிச்சியா? மாட்டிக்கிச்சா? இழுத்துறியா? குறவை மீன், ஒரிஜினல் குறவை. சிலேபி, சிலேபி. அட பாவி, அவர் ஏறு அங்கேயாரா மீனை விட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஐயோ சிலேபியா, சிலேபி பாருங்க, நல்ல சிலேபி தானே இருக்கு. சிலேபி தாங்க மாட்டிருக்கு, குறவை எஸ்கேப் ஆயிடுச்சு. கைஸ் மீன் மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிச்சியா, நோக்கிருச்சியா? இங்கே பாருங்க, ஒரிஜினல் குறவை, சரியான குறவை மீன். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்தில் தூண்டி போகிற நம்ம ஆள் வந்து என் தூண்டிக்கிட்ட வந்து தூண்டியை போட்டுருவார். கரெக்டாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம்னா போதும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி யாரும் பண்ணாங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய் 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 இழுக்குற, அங்க பாரு பாய் காட்டுறா. அட பாய் இழுக்குறதோட காட்டுறா, பாய் முதுகிட்ட நின்னுடா. மீனை காட்டுறா, தொட உன் மண்டை ஏறாங்கிட்டு முழுங்கிருச்சுடா. அடே இப்பதான் மரியாதை சொன்னேன். ரெண்டு பேரும் காட்டியா, ரெண்டு பேரும் குறவை பிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ரெண்டு குறவை. வந்து ஆண் குறவை, அவர்ட்டு பொட்டை குறவை. பாவி ஏன் சிக்க விடுற? சொன்னா கரெக்டா நான் போட்டு ஒரு மீன் பிடிச்சேன், கொண்டாந்து எங்கால தூண்டிய போட்டாரு பாருங்க. ஏன் மீன் அவர் பிடிச்சிட்டாரு. நான் மீன் சொல்லி நீ போட்ட. வாடா வாடா, மீனோட வரேன்டா. இங்கே போகுது அந்த ஒரு ஒன்று போகுது. விராமி சண்டாளா, சண்டாளா பெரிய மீன்ரா. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன். இல்லை தூக்கி போடுறேன். இங்கே பாருங்க நண்பர்களே, எவ்வளோ பெரிய மீனுன்னு. எவ்வளோ அடுத்தடுத்து போடும் ஏரியா, டக்குன்னு ஏரியா. நான் வந்து ஃபுல்லாக பெருசு. இங்கே பாருங்க எத்த தட்டி மீன், சரியான மீனுங்க. நான் போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாரு, ஓய் இங்கே பிடிச்சி கிழிச்சியடா. இங்கே பாருங்க, இந்தானே ரூருவை காணும்னு தேடி தெரியுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிற்கிது. நான் இங்கே காணும்னு தேடிக்கிட்டு நிற்கிறேன். நம்ம அந்த இங்கே போட்டாங்க, அந்த பாருங்கள் கரை தெரியுது, அங்கே தூண்டி போட்டுக்கிறது தான். சுற்றி வரம் பார்த்தா காணும், பார்த்தா இங்கே நிற்கிது. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போயிருச்சு போல இருக்குது. இந்த வழியே தான் வந்தான், வீட்டுக்கு அப்படியே கிளம்பலாம்னு முடிவு பண்ணிவிட்டு பாட்டுக்கு வந்துருச்சு. ரூரு என்னடா வாடா, வெயில் தாங்க முடியலையா? வா, நான் கொஞ்ச நேரம் தான், வா போயிடுவோம். வா வாட செல்லம், வா வாப்பா. வாவும் வெயில் தாங்க முடியலைங்க ரூருனால. வா எனக்குள்ளே தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறேன். பாப்பா அப்படியே 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 போவோம். பாப்பா பா, குச்சி 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 குச்சி. வாடா ரூரு போவான். இங்கேறா, போடாதடா. நண்பர்களே, ஒரு வெயில் வந்து நாய்க்கு எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரூரு வாடா, அங்கே போய் நிழலில் உட்காந்துக்கலாம். சரி பா பா பார்ப்போம். இப்படி வா, கருத்து விடும்பா. பைய 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 பையற வாடா. ஆஹா படுத்துட்டேன் நண்பர்களே. நண்பர்களே பல இடத்துக்கே வந்துட்டான். ஒரு மீன், குறாய் மீன், பெரிய மீனாக ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல போய் தூண்டியை போட போகிறேன் பாருங்க. மீன் மாட்டா போதுங்க, முறை விட்டுருச்சுங்க, விட்டுருச்சு நண்பர்களே முறை. குறவை, குட்டி குறவை நண்பர்களே, குட்டி குறவை. ஐயோ விட்டுருச்சுடா நண்பர்களே, போச்சுங்க மீன், எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. ஏதாவது வந்துச்சு காணு. சரியா
இருக்க போட்டு முறை விட்டுருச்சு செஞ்சுட்டு பாரு வரும் பறவை நண்பர்களே மீன் நக்கிட்டு போயிருச்சு போங்க. நண்பர்களே இங்கே பாருங்க, இது நம்ம விட்ட குறைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாரு தேடி பிடிக்கணுங்க. இப்போ இதை செய்தக்கம்மா அங்கே சுற்றி நம்மள்ட்ட இந்த குறை வந்துருச்சு பாருங்க. பாரு மூஞ்சில காய இருக்கேன். நம்ம பிடிச்ச குறவை தாண்டா. நண்பர்களே நாங்கள் கிளம்ப போகிறோங்க. நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்லாம் காமிக்கிறோம். நம்ம ரூர் பாருங்கள், அங்கே போய்ட்டு ஹாயாக படுத்து எடுக்கிறேன். ரூர் பாதி மீனை வந்து எங்கள் கூட வந்த பசங்கள்கிட்ட கொடுத்து விட்டான். இல்லை ஒரு பனையரி கண்டை இருக்குது, விழுக மாட்டேங்குது மாட்டிக்கிட்டு. குறைய ஓடுதுடா. இங்கே பாருங்க, பனையரி கண்டை மட்டும் சாகலை, விராமீன் எல்லாமே செத்துருச்சு. விராமீன் குறவை இங்கே பாருங்க, குறவை. ஓகே பாருங்க, இந்த இங்கே ஒரு குறை இருக்குது. இவ்வளோ தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இந்த பனையரி கண்டையை நம்ம சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, இதில் முள் இருக்கனால இதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவோம். நண்பர்களே நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். என்னடா நைட்டுக்குள்ளே வச்சு காமிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் மத்தியானமே சமைச்சிருக்கலாம், ஆனால் வெயில் போட்ட போல் என்னால் சமைக்க முடியல. இந்த மீனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துட்டு நறுக்கி கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த மீனை வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ தாச்சியை வச்சுருவோம். அப்போ கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டுவான், தக்காளியை போட்டுருவோம். நண்பர்களே நம்ம என்ன தான் மீன் குழம்பு வச்சாலுமே அது இந்த மாங்காயை போட்டால் தாங்க டேஸ்ட்டு. அதுவும் இந்த விரால் மீன் குறைய குழம்புக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்ல ஒரு தேர்ன மாங்காயை எடுத்து கழுவி அப்படியே உள்ளே தூக்கி போட்டுருவோம். நல்லா பால் போகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அலசிடுவோம் மாங்காவை. எங்கிட்ட மொட்டு அருவாமனையை கொண்டுட்டு வந்துட்டேன் நண்பர்களே, அறுக்கவே மாட்டேங்குது. நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, செம்மையாக கொதிச்சிருச்சுங்க. நல்லா விராமீன் பீஸ் எல்லாம் பாருங்கள், கம்ம கம்மன்னு இப்போயே வாசனை வருது. அப்படியே ஒவ்வொன்றா போட்டுருவோம். இங்கே பாருங்க, குழம்பு செம்மையாக வளர்ந்துருச்சுங்க, நல்லா கம்ம கம்முன்னு வாசனை வருது. குளத்து மீன்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த குறவை மீன் தாங்க. அப்படியே ஒரு மாங்காவை எடுத்துருவோங்க. அப்படியே ஒரு வாய் சோறு. செம்ம டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா கறியெல்லாம் செம்மையாக வந்துருக்கு நண்பர்களே. அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து அருமையாக இருக்குப்பா. இது என்ன அப்படியே வேணுமா வேண்டாமா? வேணுமையா? நீ மட்டும் திங்கிற? நல்லா புளிப்பு மாங்காய், மாந்தோப்பில் பிடுங்கி அங்கனே அறுத்து சமைச்ச மாங்காய். அப்படியே எடுத்து இந்த இதோட பிணைஞ்சி சாப்பிட்டோம்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலுங்க. இந்தாங்க கல். அப்படி கொஞ்சோண்டு மீனை பிச்சு இந்த மாங்காயில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அப்படியே சோத்தில் பிணைஞ்சி அப்படியே ஒரு வாய், இங்கே பாருங்க, ஒரு வாய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பர். இந்த மாந்தோப்புக்குள்ளே இயற்கை காற்றோடு சேர்ந்து சாப்பிட்றோம், செம்மையாக இருக்குது. வேறு லெவல், வேறு லெவல். நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்களே கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்டது வேறு லெவலுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த சாகச மீனத்தில் போய்ட்டு நண்டு வெட்டை, மீன் வெட்டை எல்லாத்தையும் பிடிச்சி கேம்பெல்லாம் செட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு நிறையா வீடியோ போடலாம்னு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் சந்திப்போம். டாடா பை பாய், see you.